ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு சூப்பரான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? தோலை எடுத்துட்டு ஒரு 2 ஏலக்காய் குக்கரில் சேர்த்து அதோட ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. ப்ரெஷர் ஓப்பன் பண்ணிட்டு தண்ணியே இல்லாமல் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அந்த கிழங்க மட்டும் நல்லா தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அரிசி மாவு போட்டு பிசையும் போது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக போட்டு குட்டி குட்டி பாலாக போட்டு வச்சுக்கோங்க. அப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு ஃபர்ஸ்ட் கொடுத்த சாப்பாடு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் அதை எப்படி கொடுத்தாலும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்றாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி டைம் ட்ரை பண்ணி பாருங்க. பாலை ஊற்றி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பண்ணி வச்சிருக்க எல்லா உருண்டைகளும் அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த மாதிரி எடுக்காதீங்க. காஞ்ச பால்லேருந்து கொஞ்சமாக எடுத்து அதில் சாஃப்ரான் மட்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலர் இறங்கிரும். சாஃப்ரான் மிக்ஸையும் அது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு சுகர் சேர்த்து நல்லா வத்தினதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தேங்காய் பால் 2-3 ஏலக்காய் போட்டு அரைச்சு ஃபர்ஸ்ட் பாலை மட்டும் கெட்டியாக எடுத்து அதில் ஊற்றிடுங்க. லாஸ்ட்டாக வெள்ளைப்பாக எடுத்து ஊற்றுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கொதிச்சுட்டு இருக்கும்போது ஊற்றுனீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் பால். லாஸ்ட்டாக சாஃப்ரான் அதுக்கப்புறம் தேங்காய் பூலாம் போட்டு சர்வ் பண்ணுங்க.